தஞ்சாவூர் மாவட்டம் இளங்காட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தெய்வத்திரு கோ. நம்ம ஆழ்வார் ஐயா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விவசாய இளங்கலை பட்டம் பெற்றார். 1960 படிப்பை முடித்ததும் கோயில்பட்டி மண்டல வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் அரசு வேலை கிடைத்தது. அங்குதான் அரசாங்கம் சொன்ன ரசாயன உரங்கள் மண்ணை கொல்வதை நேரில் கண்டார். அரசு சொன்னது தவறு என்று தெரிந்தவுடன் 1963 கை நிறைய சம்பளம் தந்த அந்த அரசு வேலையை துணிச்சலாக உதறினார். இது ஒரு சாதாரண மனிதனால் முடியாத காரியம். சாதனைகள் 30 ஆண்டுகள் கால்நடையாகவே தமிழகம் முழுவதும் சுற்றித் திரிந்தார். மண் செத்து போனால் மனிதன் பிணமாகி விடுவான் என்று ஊர் ஊராக பிரசாரம் செய்தார். பூச்சி கொல்லி மருந்துகள் மற்றும் மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு எதிராக போராடினார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மறைந்து போன பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்தார். கரூரில் பாறை நிலமாக இருந்த இடத்தை தன் உழைப்பால் ஒரு பசுமை பூங்காவாக மாற்றி காட்டினார். வானகம் இணையதளம் இன்றும் அவர் விட்டு சென்ற பாடங்களை கற்றுத்தருகிறது. பீடி கத்திரிக்காய் போராட்டம். பன்னாட்டு நிறுவனங்கள் நமது விதைகளை திருட முயன்ற போது அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராடி வெற்றி கண்டார். உலகமே இன்று ஆர்கானிக் என்று பேசும் இயற்கை விவசாயத்தை எவ்வித வசதியும் இல்லாத காலத்தில் ஒற்றையாளாக தொடங்கி முடித்து காட்டியவர். டை கட்டி ஏசி அறையில் அமராமல் கையில் ஒரு குச்சியும் தலையில் ஒரு துண்டோடும் அவர் சென்ற இடமெல்லாம் பசுமை பூத்தது. அவர் சொன்ன உணவே மருந்து என்ற தமிழரின் வாழ்வியலை இன்று உலகம் வியந்து பார்க்கிறது. பட்டம் வாங்கியதும் பணத்தின் பின்னால் ஓடாமல் தன் இனத்தின் நலனுக்காக உழைத்ததால் காலம் கடந்தும் மக்கள் மனங்களில் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்கிறார் நம் ஐயா. இது போன்ற பயனுள்ள காணொளிகளை காண ரூட்ஸ் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நன்றி.